ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. அனைவரும் நலமா? மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 23வது புதிய ஆத்திச்சூடி. கோல் கை கொண்டு வாழ். கோல் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. நம்ம கையில் ஒரு கம்பு வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு பேரும் கோல் தான். செங்கோல், நீதி தவறாத அரசனின் செங்கோல், அதுவும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ இதில் ரெண்டாவது அர்த்தத்தை தான் மகாகவி மீன் பண்ணுறார். எப்படின்னா, ஒரு அரசன் நீதி தவறாமல் ஆட்சி புரிய வேண்டும், செங்கோல் தவறாமல் ஆட்சி புரிய வேண்டும். இதுதான் மகாகவி சொல்கிறது. இதுக்கு நம்ம ஒரு சின்ன கதை. ஒரு 2 பேர் இருந்தாங்க பக்கத்தில் வீட்டில். ஒருத்தன் பேர் ராமன் ஒருத்தன், இன்னொருத்தன் பேர் பிரவீன்னு ஒருத்தன். இந்த பிரவீன் என்ன பண்ணுறான், தன்னோட இடத்த இந்த ராமனுக்கு வித்துடுறான். அவனுக்கு ஏதோ பணம் தேவை இருக்கு, அதனால வித்துட்டான் அவன் இடத்த. சரி, இந்த ராமன் என்ன பண்ணுறான், பிரவீன் கிட்ட நிலத்தை வாங்கிட்டானா. வாங்கின உடனே வீடு கட்டணும் இல்லையா. நிலம் எதுக்கு வாங்குறோம்? வீடு கட்டுறதுக்கு. அப்போ வீடு கட்டுறதுக்காக அவன் தோன்றான், அஸ்திவாரம் போட தோன்றாங்க எல்லாரும். தோண்டினா அந்த இடத்துல ஒரு புதையல் கிடைக்கிறது அவனுக்கு. அழகா ஒரு பானை, அந்த பானைக்குள்ள நகைகள்லாம் நிறைய இருக்கு. யாரோ எந்த காலத்துலயோ புதைச்சி வச்ச மாதிரி இருக்கு. நமக்கெல்லாம் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும். ஆனா அது அவனுக்கு தான் கிடைச்சது. உடனே இத பத்தி அப்படியே ஒரு தகவல் பரவிடுது. இவன் ராமனோட இடத்துல புதையல் கிடைச்சது. இது பிரவீன் காதுக்கும் எட்டிடுச்சு. அடாடா, நம்மளோட முன்னோர்கள் யாரோ ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க புதையலை, நம்ம கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே, அது எவ்வளவு வேல்யூ இருக்குமோ தெரியலையே அப்படின்ட்டு நேர ராமன் வீட்டுக்கு கிளம்பி வரான் பிரவீன். நான் உனக்கு இடத்த மட்டும்தானே வித்தேன், அந்த இடத்துல உள்ள புதையல் என்னோடது, ஏன்டா கொடுத்துரு மரியாதையா அப்படின்றான். அதெல்லாம் கொடுக்க முடியாது, இடத்த நான் வாங்கிட்டேன். அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு ராமன் சண்டைக்கு போறான். 2 பேருக்கும் பெரிய அடித்தடி சண்டையாகி கேஸாகி நேர கோர்ட்டுக்கு போயிடுது. இந்த கேஸ் ஒரு பெரிய சிவில் சூட்டா மாறிடுச்சு. இதை விசாரிக்கிறாங்க, வழக்காடுறாங்க. மாறி இவனோட வக்கீலும் அவனோட வக்கீலும் வழக்கு நடத்திக்கிட்டே இருக்காங்க. 2 பேரோட வாதத்தையும் கேட்டாச்சு. தீர்ப்பு சொல்ற நாள் வந்துடுது. நீதிபதி ரொம்ப நீதி தவறாத ரொம்ப நேர்மையான நீதிபதி. அதுதான் மகாகவியோட ஆசையே, அதுதான். கோல் கை கொண்டு வாழ், நீதி தவறாம இருக்கணும் எல்லாரும். ஏன்னா நீதிபதியுமே அப்படிதான் இருக்கணும். எந்த ஒரு நாட்டை எடுத்துட்டாலும் அரசாங்கத்தோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தானே நாமெல்லாம் குடிமக்கள்லாம் வாழ்றோம் இல்லையா. அப்போ தீர்ப்பு சொல்ற நாள் வருது. இந்த நீதிபதிக்கு ஏற்கனவே இதே மாதிரி அவர் ஏற்கனவே ஒரு அரசரோட வாழ்க்கை வரலாறு அவர் படிச்சிருக்கார். ஏற்கனவே அதை படிச்சுட்டு இன்னைக்கு நான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு தன்னோட காரியதரிசி கிட்ட சொல்லிட்டே அவரோட சீட்டில் உட்கார்றார். எல்லாரும் எழுந்து வணங்குறாங்க, அவரும் வணங்கிட்டு உட்கார்றார். தீர்ப்பு சொல்ல ஆரம்பிக்கிறார். 2 சைடு ஆட்களுக்கும் ஒரே கலவரம். என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்களோ. சாதாரணமா நாம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சட்டம்லாம் பாட்டன் சொத்து பேரனுக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த மாதிரியாக நீதிபதி ஒரு தீர்ப்பு அருமையா சொல்றார். எப்படி தெரியுமா, இந்த இடத்தோட சொந்தக்காரரா இருந்தது பிரவீன், இன்னைக்கு வாங்கி இருக்கிறது ராமன். ஆக பிரவீனோட முன்னோர்கள் ஏற்கனவே புதைச்சி வச்சிருந்த புதையல் அது. இப்ப வாங்கி இருக்கிற ராமனுக்கு அதுல சொத்துல உரிமை இருக்கா இல்லையா, இல்லை இது பிரவீனுக்கு கொடுக்கணுமா, இதுதான் கேஸ். இதுக்கு நான் இப்ப தீர்ப்பு வழங்க போறேன் அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டு அவர் சொல்றார், ஏற்கனவே பிரவீனோட முன்னோர்கள் இதை புதைச்சி வச்சிருக்காங்க. முன்னோர்கள் பாட்டன் முப்பாட்டன் யாரு புதைச்சு வச்சாங்களோ தெரியாது, அவங்களோட வாரிசுகளுக்குத்தான் அந்த சொத்து போகணும்.
எந்த ஒரு புதையலோ எந்த ஒரு இதுவோ இருந்தாலும் வாரிசுகளுக்குத்தான் அந்த சொத்து போகணும். அதனால இந்த இடத்த வித்த பிரவீனும் வாங்கின ராமனும் அவரவர்களுக்கு வாரிசு வந்த பிறகு அவரவர்கள் வாரிசுகளுக்கு இந்த சொத்து போய் சேர வேண்டியது. அதுவரைக்கும் இந்த சொத்து அரசாங்கத்தின் கண்காணிப்பில் இருக்கும்னு ஒரு அருமையானது ஒரு தீர்ப்பு வழங்குறார். இந்த தீர்ப்பை கேட்ட உடனே 2 பேருக்கும் மனசு நிறைஞ்சு போய் நிம்மதியாயிடுது. எங்க இவன் அடிச்சுன்னு பெயர போறானோன்னு அவனுக்கு பயம், அவன் அடிச்சுன்னு பெயர போறானோன்னு இவனுக்கு பயம். ஆக இருவருக்கும் இருவரது வாரிசுகளுக்கும் தானே கிடைக்க போறது, நம்மளோட குழந்தைகளுக்கு தானே கிடைக்க போறது. அவங்க மேஜரான உடனே இந்த சொத்து அவங்களுக்கு போகும் அப்படின்னு நிம்மதியா 2 பேரும் நீதிபதிக்கு நன்றி சொல்லிட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு நீதி தவறாமல் எந்த ஒரு மன்னனும் ஆட்சி செய்ய வேண்டும், எந்த ஒரு நீதிபதியும் தீர்ப்பு சொல்ல வேண்டும். இதைத்தான் மகாகவி கோல் கை கொண்டு வாழ் அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக நாம பார்க்க இருக்கிறது 24வது புதிய ஆத்திச்சூடி, கவ்வியதை விடேல். நாளைக்கு பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.